இல்லை நேரா நின்றுக்குங்க. நேரா நின்று உங்களுடைய கைகளை நல்லா 2 கைகளையும் விரல்களை நல்லா விரிச்சு நல்லா மூச்செடுங்க. மூச்செடுத்து அப்படியே விரல்களை வந்து டைட் பண்ணி மடக்கணும். மூச்சை விட்டுறணும். செய்யலாம். இப்போ ஒரு 10 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை விரித்து இந்த ஆதி முத்ரா, இந்த முத்ராக்கு பேர் வந்து ஆதி முத்ரா. இந்த கட்டை விரலை மடக்கி கைகளை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கைகள் அப்படியே வந்து கீழ் நோக்கி நல்லா ஸ்டிஃபா வச்சுக்கோங்க. நல்ல மூச்செல்லாம் விட்டுருணும். இப்ப மேல போறப்ப மூச்சு எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த கழுத்துக்குண்டான பயிற்சி மெதுவா பண்ணுங்க. கழுத்துல ஏதாவது வலிகள் இருந்தாலும் ஸ்பாண்டிலைசிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் இருந்துச்சுன்னா இதை பண்ண வேண்டாம். மற்றவங்க வந்து ரொம்ப டெலிகேட்டா மெதுவா பண்ணணும். மெதுவா திருப்பிங்க லெஃப்ட் சைடு. 1 அப்படியே ரைட் லெஃப்ட் நல்லா திருப்பணும். திருப்பி லெஃப்ட்டுக்கு வந்து 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்துருங்க. நல்ல மூச்சு எடுக்கணும். மேல இருக்கிற தலையை தூக்கி மூச்சை விட்டுட்டே கேட்கணும். இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும்னா, சிலர் வந்து இப்படி குனியும் போது இப்படி குமிஞ்சு இந்த இடத்துல வைக்க கூடாது. உடம்பு அங்கேயே தான் இருக்கணும். உடம்ப ஷோல்டர் வந்து குமியக்கூடாது. நல்லா மூச்சு எடுத்தீங்கன்னா அந்த தலையை மட்டும் தான் குனிஞ்சு இந்த தாடை இந்த காலர் போன் கிட்ட டச் பண்ணும். மூச்சை விட்டுட்டு மூச்சை எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சோடு செஞ்சா ரொம்ப நல்லது. உங்களுடைய கவனம் இந்த மூச்சுல இருக்கட்டும். இடது பக்கம் நல்லா திரும்பிட்டு, சாரி வலது பக்கம் உங்க தலையை வந்து பக்கவாட்டுல சரிச்சுக்குங்க. இந்த வலது கையை எடுத்து அப்படியே புஷ் மெதுவா அப்படி இழுக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணணும். எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ரெச். நேரா வந்துடுங்க. அப்படியே இடது பக்கம் ஸ்ட்ரெச். கவனம் வந்து இந்த இடத்துல இருக்கு. கையை எடுத்துட்டு 1 சொன்னோடனே ரைட் 2
3 4 5 6 7 8 9 10. இந்த இடது கையை பின்னாடி வச்சுங்க. இந்த வலது பக்கம் தலையை திருப்பி அப்படியே ஒரு புஷ் பண்ணும். நல்லா ஒரு தள்ளுங்க. அப்படி எந்த அளவுக்கு திருப்ப முடியும் தள்ளு. வேற வந்து இந்த வலது கையை பின்னாடி வச்சுக்கணும். கழுத்தை இடது பக்கமா திருப்பணும். இந்த ரவுண்ட் கிளாக் அப்படி ஒரு 3 டைம்ஸ் எல்லாம் மெதுவா பண்ணோம். 3 முறை ரைட் லெஃப்ட்ல, அடுத்தது ரைட்ல 3. நல்லா அந்த கழுத்துக்குள்ள நல்லா ஒரு மசாஜ் பண்ணி நல்லா அப்படி தடவி பேசணும். இந்த கழுத்து நரம்புகளோடையும் அந்த ரத்த நாளங்களோடையும் நீங்க அப்படி மனசார தடவும் போது அப்படி பேசணும். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா கழுத்துக்கு தலைக்கு போற மூளைக்கு போற அந்த ரத்த குழாய்கள் வந்து இந்த கழுத்துலதான் இருக்குது. அது கரெக்டா வந்து ரத்தத்தை எடுத்துட்டு போனோம்தான் நம்ம மூளை நல்லா வேலை செய்யும். முகம் தலையே வந்து நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்ம யாருக்கு என்ன பேச விரும்புகிறோமோ இதெல்லாம் செய்யக்கூடியது இந்த கழுத்துல இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரம். அப்ப இந்த பயிற்சிகளால இந்த விசுத்தி சக்கரம் வந்து நமக்கு நல்லா தூண்டப்படும். கைகளை நீட்டி குவித்து வைத்துக்கணும். கைகளை குவித்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை மேல எடுத்துட்டு போய் இந்த குவித்த கையில தோல் பக்கத்து வச்சு நல்லா மூச்சு எடுத்துட்டு மூச்சை விட்டுட்டு முன்புறம் வரணும். 1 2 3 4 5 6. Opposite side. 1 2 3 4 5 6. கைகளை குவித்து அப்படி வலது கை முன்னாடி வச்சுக்கிட்டு 1 2 3 4 5. Opposite. 1 2 3 4 5. இந்த தோள்பட்டை மேல அப் பேக் ரிலாக்ஸ். 1 2 3 4 5. 1 2 3 5. காலை கொஞ்சம் நல்லா
விரிச்சு வச்சுக்கோங்க. ஹிப் ரொட்டேஷன் நல்லா விரிச்சுட்டு இந்த கைகளை இடுப்புல வச்சுட்டு இப்படி பின்னாடி போய் கண்டுவா மூச்சோட செய். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் சைட். கால் 1 2 3 4 5 6 7 8 9. வலது கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த வலது காலை தூக்கி இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு தொடையை அப்படி பிடிச்சிட்டு அப்படி ரவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 ஆப்போசிட் 2 3 4 5. இடது கால் 1 2 3 4 5 ஆப்போசிட் 1 2 3 4 5. தோடு கலவை வச்சுட்டு இப்படி குனிஞ்சிட்டு நீ ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன் சைடு பண்ணீங்கன்னா ஆப்போசிட்டும் பண்ணணும். 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல ஒரு மூச்சை எடுத்து மெதுவாக அப்படி இந்த காலை அப்படி தூக்கிட்டு ஆங்கிள் ரொட்டேஷன் 1 2. ரொம்ப தூக்கணும்னு இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்றேன். சும்மா லைட்டா தூக்குனீங்கன்னா முன்னாடி நீட்டிட்டு ஆங்கிள் ரொட்டேஷன். இன்னொரு 10 டைம்ஸ், ஆப்போசிட் 10 டைம்ஸ். அந்த கால் இந்த ஸ்பைன் ரொட்டேஷன் நல்லா திருப்பிக்கணும். இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்பைன்லாம் ரொட்டேட் பண்ணிட்டு உடம்பெல்லாம் நல்லா ஜாயின்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஒரு வாட்டி நல்லா ஒரு வாட்டி ஃப்ளெக்சிபிள் பண்ணி அந்த மூவபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கிடைச்சிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போக ஆரம்பிச்சிடும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி உட்காந்து
ஓகே, சூப்பர். ஜாயின்ஸ்க்குலாம் நல்ல பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். இன்றைய நாள், இனிய நாள். தொடர்ந்து இதை வந்து 2 தடவை கூட நீங்க பயிற்சிகள் செய்யலாம். காலை, மாலை 2 டைம்ல பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாயின்ஸ்லாம் எந்த பெயினும் வராது. நல்லா இருக்கும் உடம்பு. ஹேவ் எ கிரேட் டே. சார், ராமசாமி சார் இருக்கிறீங்களா? எஸ் எஸ். இதில் மூச்சு பயிற்சி ஏதாவது பண்ணுவீங்களான்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சு. பண்ணலாமா? பண்றவங்க பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நாடி சித்தி மட்டும். ஓகே, கொடுத்துடலாம். நீங்க அதை ரெடி பண்ணுங்க அதுக்குள்ள. ஓகே, நம்ம ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ணிடலாமா? நேரா உட்காந்துங்க. வெரி குட், வெரி குட். சுமதி மேடம், ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். நம்மளுடைய ஸ்லோகன் டெய்லி இதை சொல்லுவோம். ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். நம்ம ஆல் மனசுல இந்த இஎஃப்டியில் ட்ரைனிங்ல வந்து நம்ம மேஜிக் மார்னிங் உடைய இதுதான் வந்து ஸ்லோகனா வச்சுக்கணும். நம்மளுடைய மந்திரம், தராக மந்திரம் வந்து ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். இந்த மூன்றையும் நாம் மன நிறைவோடு கரெக்டா அடையிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். ஸோ அப்படி நம்ம அந்த மந்திரத்தை செட் பண்ணி வச்சுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நீங்க குட் மார்னிங் சொல்லும் போது கூட நீங்க ஹாப்பி குட் மார்னிங், ஹெல்த்தி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பழகுங்க. நேராக உட்காந்துக்குங்க. உங்களுடைய ஸ்பைனல் கார்டு கரெக்டா இருக்கட்டும். தலை, கழுத்து எல்லாமே கரெக்டா இருக்கட்டும். இடது கை சின் முத்திரையில் இருக்கட்டும். வலது கை நாசிக முத்திரை. எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. இடது வலது, வலது இடது. ஒரு சுற்று 10 முறை செய்யும். பயிற்சி முடித்தவர்கள் அப்படி கைகளை தொடர்ந்து வைத்து கண்களை மூடி மூச்சை கவனிங்க. இந்த கவனிப்பு தான் தியானம். வாட் இஸ் மெடிடேஷன்? மெடிடேஷன் இஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ரெகுலர் பிரீத்திங். உங்களுடைய தியானம் அப்படிங்கிறதே வந்து இந்த மூச்சை ஃபோக்கஸ் பண்றது தான்.
உங்கள் கவனம் வேறு எங்கு சென்றிருந்தாலும் மறுபடியும் அந்த கவனத்தை மூச்சிற்கு கொண்டு வாருங்கள். Bring back your focus, concentration to the regular breathing. கைகளை நல்லா அப்படி வைத்து அந்த சூடு கண்கள், உச்சந்தலை, உடல். மெதுவாக கண்களை திறந்து. ஓகே சார், ப்ளே பண்ணிருங்க ப்ரேயர். ஓகே. சவுண்ட் வர மாட்டேங்குது, இருங்க நான் ப்ளே பண்றேன். இருங்க சார், இந்த வாழ்த்து சவுண்ட் வரல. க்ளோஸ் பண்ணிங்க, நான் பண்றேன். பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் டிப்ஸில் டைஜஸ்டிவ் இது அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சிறப்பாக ஜீரணமாகணும். அப்போ தான் அந்த வளர்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசம் சிறப்பாக நடக்கும். நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். டீக்கே சார், ஸ்லைடு தெரியுதா? கேக்குது கேக்குது. ஸ்லைடு தெரியுது இல்லையா? தெரியுது. அதே மாதிரி நமக்கு தேவையான சத்துக்கள் உடம்புல கிரகிச்சு அது எனர்ஜியாக மாறி நல்ல வளர்ச்சி, அதுக்கப்புறம் செல்கள் டேமேஜ் ஆன செல்கள் ரிப்பேர் ஆகிறது, எல்லா உறுப்புகளும் மறுபடியும் ரிப்பேர் ஆகி சீராகிறது, எல்லாமே நடக்கிறது. அப்படின்னா அதில் முக்கியமாக நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் சலைவாவை பற்றி பேசணும். சலைவாங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நல்ல மென்று சாப்பிட்ற பழக்கத்தை இப்போ நம்ம கொண்டு வந்திருப்போம். நம்ம டெய்லி வந்து முருங்கை விதை எடுத்துகிட்டு இருக்கோம்.
அடுத்ததாக உணவை சாப்பிடும்போது மென்று கான்சியஸாக பசிச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி 4 பிரின்சிபலை நம்ம இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலமாக இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் அவாய்ட் ஆகிருக்கும், தூக்கம் நல்லா வரக்கூடியது இருக்கும். பார்த்திங்கன்னா உணவு கம்மியானதை கவனிச்சிருப்பீங்க, ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த உணவு சாப்பிட்டு முடிக்கும்போது ரசித்து ருசித்து சாப்பிடும்போது அந்த ருசியை உணர்ந்திருப்பீங்க. எல்லாருமே சாப்பிடும்போது ஃபோன் பண்ணுறது, யாரோ ஃபோன் வந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம பாசிட்டிவாக வந்திருப்போம். இத்தனையும் நடந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை பற்றி பார்த்தோம். நம்ம உடம்புல 2வது நிலையாக எச்சிலுக்கு அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது. எச்சில் வந்து நம்முடைய அமிலத்தன்மை காரத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, காரத்தன்மையை மேம்படுத்துறதுக்காக அற்புதமாக உடம்பு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அமிலத்தன்மை அதிகமாக உள்ளது. உள்ளே வரக்கூடிய உணவை இப்போ நல்லா பிரித்து பிரேக் டவுன் பண்ணி மைக்ரோ மாலிகுலாக மாற்றுறதுங்கிறதையும் பார்த்தோம். உள்ளே ஏதாவது கிருமிகள் வந்தால் அதை அழிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு பண்ணுது. அப்போ உணவு சாப்பிடும்போது நடுவு தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தண்ணி தாகம் எடுக்கும்போது குடிக்கலாம் அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம எந்த பைசா செலவு இல்லாமல் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பழக்க வழக்கத்தின் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிய வச்சோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் என்சைம். இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு ஜீரணமாகணும். ஏற்கனவே சொன்ன சலைவா ஒரு பக்கம் உதவி செஞ்சாலும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உதவி செஞ்சால் கூட நமக்கு என்சைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில நொதிகள், நம்ம தமிழில் நொதிகள்னு சொல்லுவோம், அது தேவை. அது எடுத்தாக்காட்டாக நம்ம சொல்லும்போது மாவாட்டும் போது, நம்ம இட்லிக்காக தோசைக்காக மாவாட்டும் போதோ வேறு எந்த மாதிரி உணவுகள் தயாரிக்கும் போது கூட அடிஷ்னலாக தண்ணி சேர்த்து பிசைகிற பழக்கம் உண்டு. மாவு பிசைகிறதா இருந்தாலும் சரி, இட்லிக்கு மாவாட்டுறது, இந்த நிகழ்ச்சிகளில் அந்த கிரைண்டரில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மிக்சிங் ப்ராப்பராக நடக்கணும். அதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் இன்னும் மைக்ரோ மாலிகுலாக மாறணும். அது வந்து சிறுகுடலில் போய் அப்சர்வ் ஆகணும், ரத்தத்தில் கலக்கணும். அப்படின்னா இந்த உணவுகளை ஜீரணம் செய்யறதுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடியது என்சைம் சொல்லக்கூடிய நொதிகள். இந்த நொதிகள் வந்து பார்த்திங்கன்னா பல டைப் இருக்கும். அதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மாவுச்சத்தை ஜீரணம் பண்ணுறதுக்கு பல விதமான நொதிகள் இருக்கும். அதை நம்ம அமிலேஸ், மால்டேஸ், லேக்டேஸ், சக்ரேஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நொதிகள் இருக்கும். அதே மாதிரி புரோட்டீன் உணவை நம்ம ஜீரணம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெப்சின், ட்ரிப்சின், பெப்டிடோயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்கள் இருக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் வந்து உடைக்கப்பட்டு அமிலேஸ்னால அது பார்த்திங்கன்னா சலைவாவிலேயே ஏறக்குறைய இந்த கார்போஹைட்ரேட் வந்து உடைக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமிலேஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் வந்து சலைவாவில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டமக்லேயும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தாண்டி சிறுகுடலில் கூட இதெல்லாம் சுரக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கார்போஹைட்ரேட் வந்து என்னவா மாறுது? குளுக்கோஸாக மாறுது. எல்லாருக்குமே தெரியும். எல்லா உணவும் ஒரு பார்ட்டாக கடைசியில் குளுக்கோஸாக மாறும். ஆனால் கார்போஹைட்ரேட்டு தான் அதிக குளுக்கோஸாக மாறும். ஸோ இப்போ இது வந்து பிரித்து மேக்ரோ மாலிகுல்னு சொல்லக்கூடிய பெரிய மாலிகுலை உடைச்சி சின்ன மாலிகுலாக மாற்றுற ப்ராசஸ்ஸு மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் நடக்குது. இது அடுத்து பார்க்கும்போது புரோட்டீன் எடுத்துட்டிங்கன்னா பெப்சின், ட்ரிப்சின் இதெல்லாம் வந்து புரோட்டீனை உடைச்சி என்ன பண்ணும்? அமினோ ஆசிட்டாக மாற்றும். இந்த அமினோ ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அமினோ ஆசிட் தான் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்ஏ, ஆர்என்ஏ அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுல டிஎன்ஏ, ஆர்என்னுடைய ஸ்ட்ரக்சர் மாற்றங்கள் அதை மேம்படுத்துறது, இதில் எல்லாம் ரொம்ப அதிகமாக நோய் சக்தி அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது அமினோ ஆசிட்டு. அமினோ ஆசிட் தான் உடம்புனுடைய பில்டிங் பிளாக்குன்னு சொல்லுவோம். அப்போ புரோட்டீனை வந்து உடம்பு அப்படியே எடுத்து வளர்ச்சி அடையாது. அதை உடைச்சி அமினோ ஆசிட்டு ஒரு 20 அமினோ ஆசிட் இருக்குது. அதில் வந்து எசென்சியல், நான் எசென்சியல்ன்ட்டு ஒரு பிரிவு இருக்கும். அப்போ இந்த அமினோ ஆசிடுகளை வச்சு தான் உடம்பு அந்த வளர்ச்சி அடைகிறது நடக்கும். இந்த அமினோ ஆசிட் தான் நோய் சக்தியில் ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து கொழுப்பு. இந்த கொழுப்பு ஃபேட்டை வந்து லைப்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து உடைச்சி அதை ஃபேட்டி ஆசிடாக மாற்றும்.
நம்ம இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லுவோம்ல, இது ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 இருக்கும். நம்ம பெரும்பாலும் நல்ல அருமையான எண்ணெய்களை, கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய்களை பயன்படுத்தும் போது ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நல்ல சிறப்பான ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும். இல்லை நம்ம இந்த பாம் ஆயில் அதுன்னு சொல்லி இந்த ரேஷனில் வாங்குறது, ஒரு முறை காய்ச்சினதுக்கப்புறம் 2வது பயன்படுத்துறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்புல கொழுப்பு அதிகமாக, அதாவது விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிறது சாயிட்டோம், அதுக்கப்புறம் அந்த ட்ரைக்ளோரைசைடு VLDL இதெல்லாம் சேருவதற்கு காரணமாயிரும். அதனால் இந்த உள்ளே கொடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஆகட்டும், புரோட்டீன் ஆகட்டும், ஃபேட்டு ஆகட்டும் தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ கார்போஹைட்ரேட் வந்து நம்ம தோல் நீக்காத, அதாவது உமி நீக்காத, பட்டை தீட்டாத கார்போஹைட்ரேட் எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நமக்கு சேர்ந்து அது வந்து நமக்கு மலச்சிக்கலை உருவாக்காத தன்மையும் பல நோய்களுக்கு தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டீனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் 2 டைப் இருக்குது. வெஜிடேரியன் புரோட்டீன் இருக்குது, நான்வெஜ்ஜில் இருக்குது. ரெண்டுமே ஓகே தான். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அது ஓகே தான். பட் என்ன அப்படின்னா, புரோட்டீன் வந்து எல்லாருக்கும் தேவை. இந்த புரோட்டீனுடைய அளவு இப்போ நமக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த புரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த முளைகட்டிய தானியங்கள், பயிர்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் அதிகமாக எடுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸில் வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும், பழங்களில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் புரோட்டீன் அப்படிங்கும்போது நான்வெஜ் சோர்ஸ்லேயும் சரி, நம்ம சீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நட்ஸு, லெஜிம்ஸ், இதில் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த பருப்பில் துவரம் பருப்பெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பருப்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். அப்போது புரோட்டீன் அப்படிங்கும்போது நம்ம கடலை, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலையும் அந்த கண்டென்ட் இருக்குது. சீட்ஸில் நம்ம அந்த பூசணி விதை, எள்ளு, இந்த மாதிரி எல்லா இதுலேயும் விதைகள் சார்ந்ததுலேயும் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அடுத்து கொழுப்பு தான் உங்களுக்கு தெரியும். நம்ம தேங்காய், நல்ல தேங்காய் கடித்து சாப்பிட்றதுனால நல்ல கொழுப்பு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நட்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்களில் கொழுப்பு கிடைக்கிறதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுக்கும்போது நமக்கு கார்போஹைட்ரேட் நல்ல குளுக்கோஸாக மாறும், சர்க்கரை நோய் வராமல் இருக்கும். புரோட்டீன் வந்து நல்ல அமினோசிடாக மாறும், நம்ம மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகும், மசில் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஆனைக்கட்டியில் கூட ஒரு மிஷினில் வச்சு பார்க்கும்போது அதில் மசில் மாசெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ புரோட்டீனு கூட லைட்டாக நம்ம இன்றைக்கி காலையில் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸில் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதை லேன் மசில்னு சொல்லுவாங்க. மசில் மாஸ் அதிகமாக நல்லா இருக்கிற போது மெட்டபாலிசம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம காலையில் பண்ணுற மாதிரி உடம்பை வளைச்சி குனிஞ்சி நிமிரும் பொழுது மசில் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வகையில் ஃபேட்டை வந்து நம்ம ஃபேட்டி ஆசிடாக மாற்றாத வரைக்கும், நமக்கு எசென்சியல் ஃபேட்டி அந்த ஒமேகா 3 கிடைக்காத வரைக்கும் பார்த்திங்கன்னா மூளை சார்ந்த பிரச்சனைகளும் ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாக வரும். இன்றைக்கி அதிகமாக நம்ம நெட்டில், கூகுளில் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளுக்கு, கார்டியோவாஸ்குலர் ஆகட்டும், பிரெயின் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே ஒமேகா 3 அதிகமாக கொடுக்கறது தான் பார்த்துருக்கோம். காரணம் என்னென்னா, அது இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஆற்றலும் செல் மெம்பரேனை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையும் ஒமேகா 3 பண்ணுறதுனால நல்ல செல் மெம்பரேனில் பார்த்திங்கன்னா மேலே கோட்டிங் வந்து ஒரு கொழுப்பு கோட்டிங் தான் இருக்கும். அதை அதிகமாக நமக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய பங்கு வந்து இந்த ஒமேகா 3 இருக்குது. ஸோ அதனால் நம்ம உணவு தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு உணவு, அந்த ரா மெட்டீரியல் நம்ம உள்ள கொடுக்கக்கூடிய தரம், அதில் நமக்கு அதன் மூலமாக இந்த மாதிரி என்சைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது சுகராகவோ, குளுக்கோஸாகவோ, அமினோசிடாவோ, ஃபேட்டி ஆசிடாவோ மாறக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தான் நம்முடைய முழுமையான ஆரோக்கியம் அப்படிங்கிறத இதில் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ரைட். அடுத்ததாக இதில் இந்த அமிலேஸ்ன்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே சொன்னேன், கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணக்கூடியது. கார்போஹைட்ரேட் எங்கே கிடைக்கும்? அரிசியில், ப்ரெட்டு, இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடியது. இதில் நம்ம சலைவாவில் மிக்ஸ் பண்ணும்போது இது சிறப்பாக நடக்கும். இன்டெஸ்டைன், சிறுகுடல்லையும் இந்த டைஜஸ்டிவ் நடக்கும். அதே மாதிரி புரோட்டேஸ்ன்னு சொல்லக்கூடியது புரோட்டீனை ஜீரணம் பண்ணக்கூடியது. இப்போது உங்களுக்கு தெரியும், இஞ்சி நம்ம அதிகமாக சேர்ப்போம். இந்த இது சொல்கிறது, உணவில் மட்டன், சிக்கன் எல்லாம் சேர்க்கும் பொழுது நம்ம இஞ்சி சேர்ப்போம். பிரியாணியில் இஞ்சி சேர்ப்போம்.
அதேமாதிரி கார்போஹைட்ரேட் உணவில் நீங்கள் பொங்கல் எடுத்தீங்கன்னா மிளகு சாப்பிடும். அப்போ மிளகுக்கு வந்து ஜீரணம் பண்ணுற அந்த அமிலேசை தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய உணவு பழக்கத்திலேயே அதெல்லாம் இருந்தது. அப்போ இந்த மாதிரி புரோட்டீன்ஸை ஜீரணம் பண்ணுறதுக்கு புரோட்டேஸ் கிடைக்கிது, உடம்பு உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து லைபேஸ் அப்படிங்கிறது கொழுப்பை குறைக்க ஜீரணம் பண்ணுறது, பிரேக் டவுன் பண்ணுறது. ஆயில்ஸு, பட்டர், சீஸு இந்த மாதிரி ஐட்டங்களை அது ஜீரணம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது லைபேஸ். அதேமாதிரி பால் பொருட்களை ஜீரணம் பண்ணுறதுக்கு லேக்டேஸ்ன்னு இருக்கும். இப்போ இதில் லேக்டேஸ் அங்கும்போது பல பேருக்கு தெரியும், ஒரு பீரியடுக்கு அப்புறம் பால் பொருட்களை நம்ம உடம்பு ஜீரணம் பண்ணாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் லேக்டேஸ் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால தான் பால் ஜீரணமாகாமல் அலர்ஜி ஏற்படக்கூடிய காரணங்கள் நடக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும். பால் பொருட்களை எடுக்காதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, லேக்டேஸ் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த லேக்டேஸ் அதிகமாக இருக்கும், வயசாக இது குறையும் அப்படிங்கிறது. அடுத்து மால்டேஸ்ன்னு சொல்லக்கூடியது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டை ஜீரணம் பண்ணக்கூடியது. அதே மாதிரி சக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த பழங்கள்ல இருந்து உள்ள அந்த உணவை, பழங்கள் சார்ந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம என்சைம்கள் அப்படிங்கிறத அதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுகளில் சரி. அடுத்தது இது எதுக்கெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல எனர்ஜி ப்ரொடக்ஷன் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா, இந்த என்சைம் வந்து உணவை பரிமாற்றம் பண்ணுறது சிறப்பாக நடக்கணும். அப்போ தான் மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும், வளர்சிதை மாற்றம். அதேமாதிரி செல்லுலார் வந்து லெவலில் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அதுக்கப்புறம் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லக்கூடியதில் கழிவு நீக்கம் பண்ணக்கூடியதுலேயும் நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சைம். இந்த என்சைமில் இன்னொரு விஷயம் இருக்குது, இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ரொம்ப முக்கியமாக கிருமிகளை அழிக்கிறதுல இம்யூன் செல்கள் அதிகமாக பயன்படுத்துறது என்சைம்களை. அந்த கிருமிகளுடைய செல்வாலை உடைச்சி அதை அழிக்கிறக்கூடிய முறைகள் செய்கிறதுக்கு என்சைம்ஸ் பயன்படும். கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்சைம்களை இம்யூன் செல்கள் பயன்படுத்தும். அப்போ இந்த என்சைம் ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி என்சைம்ஸ் யாருக்கெல்லாம் நல்லா சுரக்குதோ அவங்க வந்து இளமையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த டைஜஸ்டிவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்முடைய வாழ்நாள் இளமையும் சார்ந்து இருக்கிறது. யாருக்கெல்லாம் அடிக்கடி அஜீரண பிரச்சனைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு முகத்தில் வேகமாக சுருக்கம் வரும், ஆனால் ஏஜிங் ஆகிறத அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த என்சைம் ரிசர்வ் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறமா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதில் இந்த என்சைம் வேகமாக குறைக்கிறதுல நம்ம ரொம்ப சமைச்ச உணவாக எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு எடுக்கிறதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அதுபோல் நம்ம வந்து அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறதெல்லாம் இந்த என்சைமை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதில் நம்முடைய உடம்புல சக்தியை உடம்பு அப்சர்வ் பண்ணி அதை வந்து என்ன சொல்ற கீலிங் ப்ராசஸுக்கும் மெட்டபாலிக்கை கரெக்டாக பண்ணுறதுக்கும் பயன்படக்கூடிய முறைகளை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நமக்கு அந்த என்சைம் சரியாக சுரக்கணும் அப்படிங்கிறது. அதுபோல் ப்ரிவென்ஷன் சொல்லக்கூடிய ஆரோக்கிய நிலைக்கு என்சைம்ஸ் தேவை. இப்பேற்பட்ட என்சைம்களை நம்ம சரியாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா சில முறைகள் இருக்குது. அதில் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்சைம்கள் உங்களுக்கு அதிகமாக சுரக்கணும் அப்படின்னா நீங்கள் பழங்கள் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும். பழங்கள் சாப்பிடும்போது என்சைம்ஸ் அதிகமாக சுரக்கும். பர்டிகுலராக அன்னாசி பழம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் சுரக்கிறதுல அதிக பயனுள்ளதாக இருக்கும். ஆப்பிள், மாதுளம்பழம் இந்த மாதிரி பழ வகைகள் அதிகமாக எடுக்கும் பொழுது என்சைம்ஸ் வந்து நமக்கு அதிகமாக சுரக்கும் அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம என்சைமை பற்றி பார்த்துட்ட இந்த முறையிலிருந்து நீங்கள் இந்த என்சைம்னுடைய தன்மையை மேம்படுத்தக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறதுல நல்ல மென்று சாப்பிடும்போது உங்களுக்கு என்சைம்கள் தூண்டப்படும். என்சைம் வந்து சுரப்பி அதிகமாக வேலை செய்யும். பழங்கள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த பழங்கள் ஆகட்டும், காய்கள் ஆகட்டும், அதே மாதிரி சமைக்காத உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது என்சைம் வந்து அதிகமாக சுரக்கும். என்சைம் வந்து உடம்புல வந்து அந்த ரிசர்வ்னு சொல்லுவோம், ரொம்ப குறையும் பொழுது ஏஜிங் ஆகிற தோற்றம் அதிகமாயிரும்.
ஜீரண சக்திகளும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு இருந்து பழங்கள் சாப்பிட்றதன் மூலமாக என்சைம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் இப்போ டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்டுகள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில் என்சைம் சுரப்பிகள் வந்து சிறப்பாக வேலை செய்கிறதில்ல. அப்போ மக்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகள், நோய்கள் வருவது இந்த மாதிரி ஜீரண கோளாறுனால தான் ஏகப்பட்ட நோய்கள் வருகிறது. அப்போது இந்த மாதிரி பழங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய முறைகளை நம்ம இன்னைக்கு இருந்து கையாளுறது ஒரு பக்கம் கூட, ஒரு ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லக்கூடிய சப்ளிமெண்டேஷன், இப்போ நம்ம மேஜிக் மார்னிங் ஸ்டோர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஸ்டோரில் இப்போ அற்புதமான ப்ரோபயோட்டிக்ஸ் ஆகட்டும், டைஜஸ்டிவ் என்சைம் ஆகட்டும், இந்த நோய் சக்தி மேம்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பானங்கள், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள், ஜாயிண்ட்டுக்காக எல்லாமே அஸ்வகந்தா, இப்படியாக பல ஐட்டங்கள் இப்போ நாங்கள் உங்களுடைய சர்வீஸ்க்காக வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு பர்டிகுலராக என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்சைமை பார்த்தோம். நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்காக இம்யூனோசெனசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வயதாகும் பொழுது எப்படி இம்யூனிட்டி கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்தக்கூடிய என்சைமை பார்த்துட்டோம். அடுத்து ஹார்மோன்ஸ் பார்ப்போம். இப்படி வரிசையாக பார்த்துட்டே போவோம். இதெல்லாம் ஏன் நம்ம இந்த கிளாஸில் பேசுகிறோம், இதை நீங்கள் கவனிக்கணும். எதுக்கு இதை நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அப்படி அல்ல. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல சில நொதிகள் ஆகட்டும், ஹார்மோன் ஆகட்டும் சிறப்பாக சுரக்கணுங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காகவும், உணவு முறையில் சில விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸார்டரு இல்லை இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு உணவு முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது அடிஷனல். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராமை நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அந்த இஎஃப்டி பற்றி சொல்லிடலாம் கொஞ்சம். நேற்று எல்லாமே நம்ம இஎஃப்டி டேப்பிங் பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க, முழு அளவில் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இஎஃப்டி டேப்பிங் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து அதனுடைய பாயிண்ட்ஸ் என்ன, அது எந்த சேனலில் வந்து கனெக்ட் ஆகிருக்குது, எந்த பாயிண்ட்டினுடைய மெரிடியன் தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து நேற்று எல்லாமே புரிஞ்சிருப்பீங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆழ் மனதுக்கு நம்ம எப்படி அதை வந்து பதிய வைக்கிறது, எப்படி வந்து அந்த டேப்பிங்கை வந்து நம்ம கொண்டு போய் ஆழ் மனசுல நம்ம எப்படி பதிய வச்சு, இதனால நம்ம அதாவது ஹெல்த் ஆகட்டும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்தி பிரச்சனைகளுக்கும் சரி, அல்லது வந்து நம்மளுடைய வெல்த், அதாவது பணத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது, எப்படி, அதாவது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மகிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்குது, நம்ம கரெக்டா தான் பண்றோம். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றேன், எல்லாமே கரெக்டா இருக்குது, ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் இருக்கும் நம்ம உடம்புல வந்து, ஒரு பிளாக், நெகட்டிவ் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்காததுக்கு காரணம் வந்து ஒரு நெகட்டிவ் பிளாக். அந்த பிளாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுல தான் வந்து இந்த இஎஃப்டி வந்து ரொம்ப முக்கியமா வேலை செய்யும். இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அந்த பிளாக்கேஜை வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்றோம், அதை வந்து எந்த மாதிரி ஃப்ரேசஸ் கொடுத்து, அந்த நம்ம சென்டென்ஸ் எப்படி கொடுத்து, அது 3 வகையில ஒன்று ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் சென்டென்ஸு, ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்தது வந்து ரிமைண்டர் ஃபேஸு, அடுத்தது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த 3 வகையில இந்த டேப்பிங் மெத்தடை வந்து நம்ம ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இன்டென்சிட்டியை வந்து நம்ம ரேட் அசஸ் பண்றோம். அந்த என்ன இன்டென்சிட்டி இருக்குதோ அதனுடைய தீவிரத்தை வந்து நம்ம கணக்கீடு வைத்து, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேசஸை வந்து நம்ம அந்த டேப்பிங் வந்து கூட்டுறது, குறைக்கிறது, இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தது நடக்க போறது. ஸோ நம்ம இவ்வளோ நாளும் வந்து உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றி நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள், நம்ம மேஜிக் மார்னிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக என்னையோ அல்லது ராமசாமி சாரையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ல வந்து அந்த நெகட்டிவ் பிளாக்ஸை எப்படி ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவாக எப்படி மாற்றி அந்த விஷயத்தை எப்படி சக்ஸஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பர்சனலாக உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான கன்சல்டேஷன் கொடுக்கப்படும். பட் இந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு சார்ஜபிள் தான்.
ஸோ என்னடா இது நம்ம ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாம் சார்ஜபிள் அப்படின்ட்டு கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு செலவுகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இந்த ஜூம் நடத்துறது கூட வந்து ஒரு 2000 ரூபாய் மாதம் கட்டுறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இன்டர்நெட் எல்லாமே வந்து ஒரு செலவுகள் தான். அப்போ இந்த படிச்சது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கன்சல்டேஷன், ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுக்கும்போது அது சிலருக்கு வேலையும் செய்யாது. அதனால பர்சனலா இந்த இஎஃப்டி வந்து உங்களுக்கு எப்படி அந்த நெகட்டிவ் பிளாக்ஸை எடுக்கணும், அந்த நெகட்டிவை எடுத்து எப்படி அது பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து, அதுக்கு எந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி அந்த நெகட்டிவை எடுத்து அதை பாசிட்டிவா மாத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பர்சனல் கன்சல்டேஷன்ல வந்து கொடுக்கப்படும். அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சிருக்கிறோம். அது நீங்க பர்சனலா ஃபோன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப பேருக்கு இப்போ இந்த இஎஃப்டியை வந்து நாங்கள் கொடுத்து மிகப்பெரிய ரிசல்ட் எடுத்திருக்கிறோம். வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கேட்டு நிறைய பேர் இந்த நம்ம மேஜிக் மார்னிங்லேயே இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு சில கன்சல்டேஷன்லாம் எடுத்திருக்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமான வேலைகள் செய்யும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம மனசு காரணம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பிளாக்கேஜ் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளாக் இருக்கிறதுக்கு காரணம் அந்த நெகட்டிவ் பிளாக்கேஜ். அதை வந்து நம்ம இந்த இஎஃப்டி முறையில எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸ், இந்த உணவு முறைகள் இதெல்லாம் நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இஎஃப்டியை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் உங்களுடைய பர்சனல் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சென்டென்ஸை போடலாம் அப்படின்னு நீங்க அந்த டேப்பிங்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அது வீடியோ கால்லே உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு என்னென்ன மெரிடியன் பாயிண்ட்ஸ் நம்ம டேப் பண்ணோம், அடுத்தது வந்து நம்மளுடைய ரிமைண்டர் ஃபேஸுக்கு எந்தெந்த பாயிண்ட்டை வந்து டேப் பண்ணோம், அப்புறம் பாசிட்டிவ் அஃபர்மேஷனுக்கு எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி க்ளோசிங்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஃபுல் விதமான நல்ல டீடைல்ஸோட அந்த இஎஃப்டி நாங்கள் வந்து பர்சனல் கன்சல்டேஷன்ல கொடுப்போம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைவு, ஆல் த பெஸ்ட். இதுல இன்னொரு தகவலை சொல்லி நிறைவு செய்யலாம். நேற்று டிகே சார் கூட நைட்டு நாங்கள் நாங்கள் 10 மணி வரைக்கும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நமக்கு கூப்பிட்டு 10 மணிக்கு வரல, பட் அதுக்கு முன்னாடி வந்தது. நாங்கள் 10 மணி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது மெசேஜ்க்காக சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது. சாரும் பக்கத்தில் இருந்ததுனால அவருக்கு தெரியும். நம்ம வனக்குளியல் அட்டன் பண்ணவங்க ஒரு மேடம் கூப்பிட்டு, சார் டோனில் வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மேடம், ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரொம்ப உற்சாகமாக பேசுகிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு பல காலமாக அவங்க ஃபேமிலி அவங்கள எனக்கு தெரியும். அவங்க 2 பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ரொம்ப மாற்றம், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வனக்கூலியல் எவ்வளவு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதை விட இன்னொரு விஷயம், அவங்க ஹஸ்பண்டு நம்ம வனக்கூலியல் போயிட்டு வந்த அப்புறம் கூப்பிட்டு தேங்க்ஸ் பண்ணார். அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணணும் சார், வாங்க அன்னபூர்ணில் காஃபி சாப்பிட்டு பேசலான்னு கூப்பிட்டுருந்தாரு. போயிருந்தேன். பேசும்போது சொன்னார், சார் உண்மையிலே நான் இது வரைக்கும் பார்த்ததில் எங்கள் வீட்டில் மேடத்துக்கு ஏற்பட்ட மாற்றத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நம்ம எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 2 நாளில் அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியலை. இதை ரெகுலராக பண்ணுங்க சார், உங்கள் சேவை வந்து ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு ஒரு பாராட்டினார். இதில் எங்களை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கலந்துக்கிட்ட உங்களை தான் நம்ம பாராட்டணும். நல்ல விஷயங்களை சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கேட்கறது, கிரகிக்கிறது, நடைமுறைப்படுத்துறதெல்லாம் யாருங்கன்னா அவங்க தான். அந்த வகையில் நேற்று சரி அவங்க கூட்டு பாராட்டினதும், வந்த உடனே அவர் கூட்டு பாராட்டினதும் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய மனநிறைவாக இருக்கிறது. அடுத்த வனக்குளியல் அப்படிங்கிறது எப்போ எங்கே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இப்போ 20 பேர் தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த பேட்ச்சு. அந்த 20 பேட்சை வந்து நம்ம நடத்துறதுக்கு அடுத்த ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 20 மெம்பர்ஸ். ஓகே டிகே சார், ஃபஸ்ட்டு 20 மெம்பர்ஸு ஒரு இது பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, பட் வனக்குலியலுக்கு அதே இடம் தான், சத்தர்சன் தான். ஏன்னா அதுதான் 100% சூட்டபிளாக இருக்குது. மற்ற இடங்களில் இந்த அளவுக்கு செட் ஆகாது. வனக்குலியல் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் இருக்கோம், மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுத்துருவோம். இதுதான் நிகழ்வு. இந்த ப்ரோக்ராம் இனி வரக்கூடிய ப்ரோக்ராமில் இன்னும் அந்த கிளாஸ் எடுக்கிறது மற்றதெல்லாம் இன்னும் கம்மி பண்ணிட்டு, ஆக்டிவிட்டி, விளையாட்டு, பாட்டு, ஈவன் அந்த டிராயிங் சப்ஜெக்ட், இந்த மாதிரி இதெல்லாம் பயங்கரமாக கொண்டு போகிறதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பேரை முன்னாடியே கொடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.